இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. அங்க கும்பாபிஷேகம் வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லம்மா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப கோயில்ல தான் இருக்கோம். அங்க அண்ணன், அண்ணி, ரேவதி, பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. பாட்டியும் கோவில்ல தானேப்பா இருக்காங்க? ஆமாம்மா, கோயில்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு ரோஹிணி, ரேவதி, சுவாதி எல்லாரும் முளைப்பறி எடுத்தாங்க. என்னாலதான் அங்க வர முடியல. வந்தா பிரச்சனை ஆகும்னு என்ன வர வேணான்னு சொல்லிட்டேப்பா. உங்களுக்கே தெரியும்ல இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. அதனால தான் சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. பரவாயில்லப்பா, எனக்கும் சூழ்நிலை புரியுது. நான் தப்பாலாம் எடுத்துக்கல. ஒரு விஷயம்தான் எனக்கு புரியலப்பா. எதை பத்திமா சொல்றீங்க? இல்ல, நம்ம வீடு பெருசா இருக்கிறப்போ எதுக்கு வேற வீட்டுல தங்க சொன்ன? அதுதான்ப்பா எனக்கு புரியல. இல்லம்மா, அந்த சந்திரகலாவும் சிவனாண்டியும் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ற போறாங்கன்னு தான் சொன்னேன். என்ன பத்தி அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க? அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ இங்க வசதியான வாழ்க்கை, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க கஷ்டப்படுறது எதுக்காக? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே? நீ அதுல ஜெயிக்கணும்பா. என்னால உன் லட்சியம் கெட்டு போகும்னா அதுக்காக என் உயிரை விட கூட தயாரா இருக்கேன். மா, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? நீங்க பத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீங்க கண்டதை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிம்மதியா படுத்து தூங்குங்க. சரிப்பா. இப்ப கேளுங்கடா, உங்களுக்கு யாருக்கு என்னடா வேணும்? உனக்கு என்னடா வேணும்? சாமி, எங்க குடும்பம் பகையால ரெண்டு பட்டு கிடக்கு. அதை நீதான் சாமி ஒண்ணு சேர்த்து வைக்கணும். உன் குடும்பத்தை சேர்த்து வைக்கணுமாடா? ராசராசா! மாமா! அப்பா! 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 என்ன சகல, ஓகே தானே? சகல, நீ சொன்னதை நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் நடந்தா பணம் விழுந்த காரணத்தை சொல்லி சாமி குத்தம்னு கும்பாபிஷேகத்தை ஈஸியா நிறுத்திடலாம். எல்லாம் கரெக்டா நடக்கும் சகல. நமக்கு ஈஸியான வேலை சாமி அடி மூலமா அந்த ராஜராஜனை க்ளோஸ் பண்றது தான். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகமே வராது. அந்த ராஜராஜன் இவ்வளவு நாளா ஊருக்கு வராம கோயில் கும்பாபிஷேகம் நடக்காதனாலதான் தெய்வ குத்தமாகி அந்த ஆத்தாவே இவனை தண்டிச்சிட்டான்னு ஒரு பொருளையை கிளப்பி விடுவான் ஊருக்குள்ள. மக்கள் எல்லாம் அதை நம்பிடுவாங்க. அந்த குடும்பத்துல ஒரு இளவு விழுந்தா கும்பாபிஷேகத்தை ஒரு வருஷத்துக்கு நடத்த மாட்டாங்க. நாம் அந்த கிழவி குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி இருக்கும், கும்பாபிஷேகத்தை நடக்க விடாம தடுத்த மாதிரி இருக்கும். எப்படி என்னோட பிளான்? சூப்பர் சகல, நீ சொன்ன மாதிரி செஞ்சா நம்ம மேல யாருக்கும் சந்தேகமே வராது. சரி, நீ சொன்ன அந்த சாமியாடி பூசாரி எங்க? அவன் ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டான். யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. நான் பேசுறது கேக்குதா? கதவை தரங்க. யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. காப்பாத்துங்க, நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து காப்பாத்துங்க. கதவை தரங்க. நான் பேசுறது கேக்குதா? கதவை தரங்க. யாரு நீங்க? எதுக்கு உங்களை உள்ள வச்சு கூட்டிருக்காங்க? நான் தான் தம்பி, குறி சொல்ல வந்த பூசாரி. குறி சொல்ல வந்த பூசாரி நீங்களா? ஆமா தம்பி, என்ன யாரோ மண்டையில அடிச்சு போட்டுட்டு உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. இப்பதான் எனக்கு மயக்கம் தெரிஞ்சது. குறி சொல்ற இடத்துக்கு நான் போகணும் தம்பி. எப்பா சகல, இவர்தான் ஒரிஜினலா குறி சொல்றவரா? அப்ப அங்க ஒருத்த குறி சொல்றன்னு வந்திருக்கான். அவன் யாரு? ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும் சாமி. குடும்பம் சந்தோஷமா இருக்கணுமா?
ராசராசா ஐயோ ராசராசா அம்மா. அப்பா ஐயா டேய் எங்கடா ஓடுற வாடா. மாப்பிள எனக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே மாப்பிள. மாமா இவன் ஒரிஜினல் சாமியாடி இல்ல போலி சாமியாடி. ஆமாயா, நான் தான் குறிச்சொல்ல வந்த உண்மையான சாமியாடி. இவன் யாருன்னே தெரியல, என்ன அடிச்சு போட்டுட்டு இங்க வந்துட்டான். என்னது போலி சாமி அடியா? இவனை சும்மா விடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அண்ணா, போடுங்க. இருங்க. அடிச்சு போடுங்க. அவரை விடுங்க, நாங்க விசாரிச்சுக்கிறோம். டேய் யாரா உன்னை இங்க அமுச்சு விட்டத? உண்மையை சொல்லு. டேய் எங்களை ஏமாத்திட்டு எங்கேயும் போக முடியாது, உண்மையை சொல்றா. இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். கொஞ்சம் இருங்க. ஏண்டா ராஸ்கல், ஏன் ஏரியாவுக்கே வந்து இப்படி ஒரு வேலை செய்வா நீ? தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. தம்பி நீங்க விடுங்க தம்பி, இவட நான் பாத்துக்கிறேன். ஏன் ஏரியாவிலே வந்து இந்த மாதிரி கிரிமினல் வேலையை பண்ணுவானா? இவனை இப்படியே ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் இவனை முட்டிக்கு முட்டி தட்டினா எல்லா உண்மையும் சொல்லிடுவான் இவன். இல்ல சார், அவனை இங்கேயே விடுங்க. அவன் கிட்ட இருந்து நாங்க உண்மையை வர வைக்கிறோம். இல்ல இல்ல, இவன் ஒரு கிரிமினல். இவனை நீங்களும் என்கொயரி பண்ணக்கூடாது, நான் தான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கணும். லாக்அப்ல வச்சு போலீஸ் அடினா என்னன்னு காமிக்கணும் அவனுக்கு. போடா போடா போடாங்கற, இங்க வந்து என்ன பண்ற? போடா.